நம்ம இதை வரமிளகா பொடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது பூண்டு போட்டு நிறைய செக்கு நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றி வச்சுட்ருக்கேன். அது வந்து மிளகா அப்படியே ஃப்ளேக் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு பண்ணணும். அதையும் நான் இதில் வச்சு சாப்பிடுவேனே. ஒரு ஹாஃப் கப்பில் இவ்வளோ அரிசி எடுத்துருப்பேன், பச்சரிசி. சும்மா ஒரு கையில் 2 பிடி பாசிப்பயிர் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டேன், அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். இது ரொம்ப சின்ன குக்கர், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் குக்கர். எலக்ட்ரிக் குக்கர்னால் இந்த கண்டிஷன். நம்ம சாதா குக்கர்னால் தண்ணி 1க்கு 2 தான் ஊற்றணும். ரைஸே வைக்கிறோன்னா கூட 1க்கு 3 ஊற்றணும், இல்லைன்னா அது அடி பிடிக்கும். இப்படி வரும். வந்த பின்னாடி இந்த மாதிரி வரும், டேஷ் 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 வரும். அதுக்கப்புறம் எதை நம்ம வைக்கிறதா இருந்தாலுமே அதுக்கு அடுத்தது இப்படி 1400 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டவுனு அப்பு 2 இருக்குது. இதில் டவுனில் வந்து மினிமம் 100 போகும், 100க்கு கீழே குறையாது, 100 வரும். இது நம்ம எப்போ 1400 வரும்போதுமே அந்த குக்கர் மோடு தான் செலக்ட் ஆகுமே. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 1400 ஆன் பண்ணாலே குக்கர் மோடு தான் அது செலக்ட் ஆகும். ஆனால் நம்ம இதை வந்து டவுன் பண்ணி 100ல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது விசில் மோடு இருக்கும். இந்த விசிலில் நான் கம்மியாக வச்சுருக்கிறேன் இப்போது, ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட 3 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 2 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ நான் ரைஸே கூட வைக்கணும். இது 3 விசிலுன்னா ஒரு விசில் வந்த உடனே இது 2க்கு போகாது. ஃபஸ்ட்டு 2க்கு போகிறதுக்கு முன்னாடி 5-6 விசில் உடனே வரும். அப்போது இந்த இடத்துல வெளியிலெல்லாம் லிக்யூட் வரும். வற்றி வரும்போது ஓரளவுக்கு அந்த வெயிட் குறைய என்ன ஆகும்னா அப்போ தான் இது 2ன்ற நம்பருக்கு போகும். ஆனால் அந்த 2க்கு போயிடுச்சானாவே அதுக்கப்புறம் விசில் படி குறையும். அது இது ஆட்டோன்ற ஸ்டேஜுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும், டேஷ் டேஷ் டேஷ்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள். அந்த சத்தம் தானாக நிற்கும். அப்போ தான் நம்ம இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ஃபேன் ஓடுது. அந்த சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆகிடும். அப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. இதில் வந்து நெய் போட்டிருக்கேன், கூட செக்கு கடலை எண்ணெயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு மிளகு சீரகம் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் வரும்போது நான் பெருங்காயத்தூள் போடுவேன், இஞ்சியும் போடுவேன், கருவேப்பிலை போடுவேன். முந்திரி மாறும்போது கருவேப்பிலையே போட்டு வேண்டியதான். இஞ்சியும் போட்டுட்டேன். சூடு இருந்தால் தான். இப்போ நான் அப்படியே போயிட்டு கலர்னா போதும். உப்பு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான் போதும். இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இதை வந்து கலரிடுவேன் ஃபுல்லாக. ஹோட்டலெல்லாம் வைக்கிற மாதிரி நீ வைக்கலை அப்படின்னாரு. என்ன பண்ணுறது, இப்போது இந்த முந்திரி மட்டும் மேலேயே வச்சு ஒரு ஸ்பூனு மேலே நெய் விட்டு கொதிக்க சூடு இருக்கும்போதே அந்த ரிலீஸ் ஆன உடனே இதை கலந்துடணும். வந்து டீக்கு கீழே வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கப்பில் வெஜ்ஜு போட்ட சாம்பார் வந்து அதையும் நான் இதில் வச்சு சாப்பிடுவேன்.